ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எலிகண்ட் லுக்கில் இருக்கிற ரோஸ் பேங்கிள் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த பேங்கிள் வந்து ஒன் கட்டில் ஃப்ளாட் எடுத்திருக்கேங்க. நார்மல் எடுத்தால் இந்தளவு ஃபினிஷிங் வருமானு தெரியல. ஒன் கட்டில் ஃப்ளாட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் பிங்க் கலரில் நூல் சுற்றிருக்கேங்க. பிங்க் கலரில் நூல் சுற்றி இப்போ வந்து இந்த ரோஸ் டிசைனை எப்படி மேக் பண்ணாங்கிறத பார்க்கலாங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நான் கொரியர் டீட்டெயில்ஸ் பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் க்ளூவை கரெக்டாக அந்த பேங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஒன்று நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த மூன் ஷேப்பை என்ன பண்ண போகிறோன்னா, படுக்க வைக்காமல் கொஞ்சம் நிற்க வைக்கிற மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக தூக்கியிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எப்படி அழகாக தூக்கியிருக்கோம் அந்த மாதிரி தூக்குன மாதிரியே நான் வைக்கிறேன். இதில் ஒன் பை ஒன்னாக நான் காமிச்சிருக்கேன். எதையுமே நான் வந்து ஸ்கிப் பண்ணலை. ஒரு கம்ப்ளீட் ரோஸ் டிசைன் எப்படி செய்யலாங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்ணி நீங்கள் வீடியோவோ போஸ்ட்டோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ரீச் இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட தொடர்ந்து கொரியர் பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கொரியர் வந்து நான் 2 டைப்பாக போடுவேங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்சைட் தமிழ்நாடுக்கு ஒரு கொரியர் சர்வீஸும், அதர் ஸ்டேட்டு அதாவது ஹைதராபாத், கேரளா, அப்புறம் வந்து பெங்களூர், மும்பை, இதுக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே நான் டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதர் ஸ்டேட் எல்லாமே நான் வந்து டிடிடிசிங்கிற ஒரு கொரியர் சர்வீஸ் தாங்க நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்தியா போஸ்ட் மூலமாகவும் போட முடியும். ஆனால் இந்தியா போஸ்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிலே ஆகும். பட் டிடிடிசி வந்து கேரளா, பெங்களூர்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 to 3 டேஸ்லேயே போயிடும். இந்த மாதிரி மும்பை, டெல்லி அந்த மாதிரினா அதெல்லாம் வந்து ஒரு 4 to 5 டேஸ் இல்லை சம்டைம்ஸ் 1 வீக்கும் ஆயிருக்கு. ஆனால் மேக்ஸிமம் 5 டேஸில் போயிருக்கு. 1 டைமோ 2 டைமோ தான் வந்து 1 வீக் ஆயிருக்கு. மற்றபடி அதுவும் சீக்கிரமாகவே ரிசீவ் ஆகிடும். இப்போ இன்சைட் தமிழ்நாடு நம்ம எதில் போடலாம் அப்படின்னு பார்த்தா, நான் யூஸ் பண்ணுற கொரியர் சர்வீஸ் என்னென்னா ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு கொரியர் சர்வீஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் அண்ட் எஸ்டி கொரியரும் நான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் எஸ்டி என்னென்னா கொஞ்சம் கிராமமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏரியாவுக்கு எஸ்டி யூஸ் பண்ணிக்குவேன். மற்றபடி மெயினாக இருக்கிற எல்லா பிளேஸுக்குமே நான் ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ்ங்கிற கொரியர் சர்வீஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட்டே வருங்க, கொரியர் சார்ஜ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியாது. இன்சைட் தமிழ்நாடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எஸ்டி, ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்து 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் வருங்க கொரியர் சார்ஜு. அதர் ஸ்டேட்டுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 80 ரூபீஸ் தாங்க ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது 250 கிராம்ஸ் நான் டிடிடிசியில் தான் போடுறங்கும்போது அது கிராம் வைஸில் தான் போடணும். கிராம் வைஸில் அது வரும். தமிழ்நாடு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் எஸ்டின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது 1 kg வரைக்கும் அது கணக்கு. 1 kg வரைக்குமே 50 or 60 அந்த மாதிரி வாங்குவாங்க. ஆனால் டிடிடிசியில் எப்படின்னா 250 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கிற வெயிட்டில் இருக்கிறதுக்கு வந்து 80 ரூபீஸும், அதுக்கு மேலே 500க்குள்ளே வரும்போது அது வந்து 100 ரூபீஸ் ஆகும். 1 kg 500 to 1 kgக்குள்ளே வரும்போது 140 ரூபீஸ் அப்படின்னு கிராம் வைஸில் கன்வெர்ட் ஆகும். நீங்கள் போய் கொரியர் ஆஃபீஸில் போய் போடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை கிளியராக கஸ்டமருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா போதும், அவங்க ட்ராக்கிங் செக் பண்ணிக்குவாங்க. இந்த பேங்கில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிரேஸ்லெட்டாகவும் ஒரு சைடு மட்டும் ரோஸ் வச்சு பிரேஸ்லெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற கொரியர் சர்வீஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.